guys, இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன இன்ஃபினிட்டி ஸ்டார்ம் அப்படின்ற உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட சுருக்கம் என்னன்னா, ஒருத்தர் மலைக்கு ஹைக்கிங் பண்ணும்போது மிகப்பெரிய பனி கூட்டத்துல மாட்டிக்கிறாரு. அங்க வர ஒரு லேடியும் அவரை காப்பாத்த என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, கடைசியில ஒரு உயிரோட காப்பாத்தாங்களா இல்லையான்றத ரொம்ப யதார்த்தமா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 5:49 ஒருத்தவங்க குளிர்ல நடுங்கி தூங்கிட்டு இருக்காங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு பேம். அவங்களும் அந்த குளிர்ல அலாரத்தை ஆஃப் பண்ணி எழுந்துக்கிறாங்க. கடகடன்னு பிரஷ் பண்ணி குளிச்சு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நியூஸ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேகமூட்டம் அதிகமா இருக்கும், அதிகமா காத்து வீசும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. அதனால யாராவது மலைக்கு போறவங்களா இருந்தா தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல யாரும் வெளியே போகாதீங்க. குளிர் காத்துனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மலைக்கு போகிறதுக்கான தேவையான பொருளா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நியூஸ்ல போக வேணாம்னு சொல்றாங்க, இவங்க எதுக்கு மம்பனி அங்க போறாங்கன்னு நமக்கு தோணும். ஆனா போக போக உங்களுக்கே அது ஏன்னு தெரிய வரும். இப்ப ஹீரோயினும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட 2 பசங்களோட போட்டோ பாக்குறாங்க. கொஞ்சம் எமோஷனலா ஆகுறாங்க. இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட் போறாங்க. அந்த ஷாப்போட ஓனர் ஒரு நாயை வச்சிருப்பாரு. அந்த நாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சிட்டு நான் கிளம்ப போறேன் மலைக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ நியூஸ கேட்டியா, நீ போய் தான் ஆகணுமா, தயவு செஞ்சு போகாத. ஹீரோயினும் இன்னைக்கு என்னன்னு உனக்கு தெரியும்ல, நான் போய் தான் ஆகணும், நானும் இந்த மாதிரி வேலை பார்த்தேன் தான், ஆனா இப்ப போறது ஆபத்து, போக வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு. அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணாத, நான் போக போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட கப்புல காஃபியை மட்டும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நல்லா தெளிவா பேசுற, கோட்டை மறந்து வச்சுட்டு போற பேர் எடுத்துட்டு போடும் போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஜாலியா பாட்டு கேட்டுட்டே சாக்லேட் சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ அங்க ஒரு 2 பேரை பாக்குறாங்க. அவங்க இப்பதான் கேம்ப முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. சேஃபா போங்க அப்படின்றத ஹீரோனி கிட்ட சொல்றாங்க. ஹீரோனியும் அங்க ஒரு கார் தனியா இருக்கிறத பாத்துட்டு அவங்க 2 பேரு கிட்ட, உங்க கூட வேற யாராவது வந்தாங்களா, அந்த கார் அங்க ரொம்ப நேரமா நிக்குதா அப்படின்னு கேட்கும் போது, எங்களுக்கு தெரியல, நான் யாரும் மேல பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இப்ப ஹீரோனியும் அவங்க காருக்கு முன்னாடி இவங்க போற லொகேஷன் அங்க வச்சுட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு மலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மணி 8. இப்ப ஹீரோனி 3 பாதையா மலைக்கு மேல போகணும். ஒரு பக்கம் காடுகள் இருக்கும், ஏரியை தாண்டி அதுக்கு அடுத்தது மலைக்கு மேல அவங்க போவாங்க. அப்படி காட்டை தாண்டி போகும்போது அந்த குளிரான காத்தெல்லாம் சுவாசிச்சுக்கிட்டே தன்னை ஊக்கப்படுத்திட்டு பேசிட்டு அப்படி நடந்து போறாங்க. சருவலான ஒரு பாறைய பாக்குறாங்க. நம்மளால போக முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. ஆனா அவங்க பாறை நினைச்சது பாறை கிடையாது, அது உடஞ்ச கற்கள். அது அப்படியே அவங்க ஸ்லிப் பண்ண வச்சுட்டு கீழே விழுந்துடுறாங்க. பட் இருந்தாலும் உடஞ்ச ஸ்டிக்கர் ரெடி பண்ண வச்சுட்டு திரும்பவும் தைரியமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கிருந்து ஆத்த கடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மலைக்கு மேல போயிட்டாங்க. அங்க பனி காத்து வீசுது. மேல அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கான ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு சூடா கப்ல காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வேகமா காத்து வீச ஆரம்பிக்குது. நடந்து போயிட்டே இருக்காங்க. டைம் பாக்குறாங்க, மணி 10:15. அட கடவுளே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது இப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி அங்க நடந்து போன ஆட்களோட ஃபுட் பிரிண்ட் தெரியும். உடனே அவங்க விசில் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாங்க. யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அப்படி கேட்டுட்டே அவங்க நடந்து போகும்போது அங்க ஒரு குழி இருக்கும். அந்த குழியில அவங்க கீழே விழுந்துறாங்க. விழுந்த உடனே அவங்களுக்கு மைண்டே பிளாங்க் ஆயிரும். வலியில அப்படி துடிச்சிட்டு இருப்பாங்க. கை கால் எல்லாத்தையும் கீரல் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேல ஏறான்னு முயற்சி பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துருவாங்க. திரும்பவும் கார் ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துருவாங்க. உள்ள விழுந்த உடனே அவங்களால நகர முடியாது. அவங்க வாயும் அவங்க கை எல்லாமே உறைஞ்சு போயிடும். விரல்கள் எல்லாத்துலயும் காயமா இருக்கும். அவங்களால கையவே உணர முடியாது. இப்ப அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் வரும். அவங்க 2 பெண் குழந்தைங்களோட இருந்த அந்த மொமெண்ட்டை யோசிச்சு பாக்குறாங்க. தன்னால முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த ஊட்டியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பாக்குறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அவங்களுக்கு கோவமா வருது. எழுந்துக்கிறாங்க. அந்த குழியில மரக்கட்டைகள்லாம் வச்சு மூடி வைக்கிறாங்க. இப்ப அவங்க நடந்து போறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போன பிறகு அந்த மலையோட எஜ்ஜில ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். அட பைத்தியக்கார, இவன் எதுக்கு எங்க உட்காந்துருக்கான்னு சொல்லி எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை எழுப்புறாங்கன்னா, அவன் போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்து ஹீரோனிக்கு செமையாக ஆண்டாங்குது. ஏன்னா சம்மர்ல பீச்சுக்கு போற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பான். இந்த குளிர்ல இப்படியாடா போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துருங்கன்னு எழுப்புவாங்க. ஆனா அவன் அன்கான்சியஸா இருப்பான். உன் பேர் என்னன்னு தெரியலப்பா, ஆனா நான் உன ஜான்னு கூப்பிடுறேன், நான் உனக்கு சில ஆடைகளை கொடுக்குறேன், போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்த ஆடைகள்லாம் அவனுக்கு போட்டு விடுறாங்க. இங்க பாருப்பா, இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, ஆபத்து, கொஞ்ச நேரம் நீ ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க கவர் வச்சு அவனை கொஞ்சம் சூடுபடுத்துவாங்க. சரி, இப்ப நடக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அவனுக்கு வர விருப்பமே இருக்காது. அவன் நடக்கவே மாட்டான். ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோனிக்கு வந்துரும். இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, நம்ம போகணும்னு சொல்லி அவனை எடுத்துட்டு போறாங்க. அவனோட தலையில இருந்து தொப்பியெல்லாம் கீழே விழுகுது. அதையும் பிடிச்சு தூக்கி போட்டுறான். என்ன காப்பாத்த வரீங்க, நான் போறேன், எனக்கு எந்த உதவியும் வேணாம்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்த வழியாவே நடந்து போறேன். ஹீரோனிக்கு போறது பிடிச்சி இழுக்கிறாங்க. டேய், நீ ஏதாவது குடிச்சிருக்கியா இல்ல ட்ரக்ஸ் எதாவது எடுத்திருக்கியா? ஜான், நான் சொல்றதை கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வேகமா புயல் வீச போது, இங்க வந்து ஆபத்து, என் பேச்சு கேளு, நான் உன பத்திரமா கீழே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனை பிடிச்சு எடுத்து கூட்டிட்டு போறாங்க. அவனும் கொஞ்சம் பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஹீரோனி இப்ப நடந்து போயிட்டே இருக்கும் போது பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அவன் நான் அதுக்கடுத்து
மட்டும் எங்க நடந்து போக போறது இல்ல, நாங்க போக போறோம்னு சொல்லி ஒரு உச்சில ஏறி கீழே குதிச்சிடறான். ஹீரோனி செமையா ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா போய் பாக்குறாங்க. அவங்க கீழே குதிக்கும் போது அவனோட கால் மட்டும் பாறைகளை இடிச்சிருக்கும், மத்தபடி அவன் தலையில அடிபட்டிருக்காது. வேகமா கீழே இறங்கி போறாங்க. ஜான், உனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் சைலண்டா இரு, உன் காலை நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி பிராக்சர் ஆன காலை கொஞ்சம் பிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சேஃபா கூட்டிட்டு போறேன், நான் மலையில மாட்டிக்கிட்டவங்கள ரெஸ்கியூ பண்ற ஆள். இப்ப ஹீரோனியா அவனை ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. குளிர்ந்த காத்து அதிகமா வீசுது, அவனால மூச்சு விட முடியல, பசிக்குது. அங்க வந்து ஐஸ் கட்டிகள்லாம் எடுத்து அவன் வாயில போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனியும் இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா நீ ரொம்ப ஹைட்ரேட் ஆயிருவ, இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை சாந்தப்படுத்துறாங்க. இங்க பாரு, நீ மட்டும் வந்திருக்கேன், உங்க கூட வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கும் போது என் கூட பூனை இருந்தது, எனக்கு பூனைகளே பிடிக்காது, நாய் தான் பிடிக்கணும் போது நானும் ஒரு டைப் தான் சொல்லி அவன் வளர்றதுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. 3:30 மணிக்கு மேல இங்க இருந்த ஆபத்து, இந்த இடம் ரொம்ப இருட்டாயிரும், குளிர்ந்த காத்தும் வீசும், நம்ம இங்க உறைஞ்சு போயிருவோம். உடனே இங்க போனும் வான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனை கூட்டிட்டு வரும்போது அவன் காலை அடிப்பட்டனால அவனால ஸ்டெடியா நிக்க முடியாது. ஒரு மரத்தை தாங்கி பிடிச்சி நிப்பான், கால் தவறி ஹீரோனி மேலே விழுந்துருவா. இப்ப 2 பேரும் உருண்டு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோனோட பேக்ல அடிபற்றும். அவங்களும் கடவுளே எனக்குனே வந்து மாற்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜான் உனக்கு ஒண்ணு இல்ல, ஓகே தானே அப்படின்னு போது என்ன விடுங்க, நான் உங்க கூட வரமாட்டேன், நான் திரும்ப அவங்க தான் போக போறேன், நான் வீட்டுக்கு போகிற முடிவிலே இல்லைன்னு சொல்லி அவன் பைத்தியம் மாரி கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோனியும் அவனை பொறுமையா இரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கூட இருக்கேன், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, உன்னை நான் வீட்டுக்கு சேஃபா கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லி அவனோட காலை பாக்குறாங்க. பயங்கரமா அடிபட்டிருக்கு. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கடுத்து கீழே நம்ம நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த உணவையும் பொருளையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் பயப்படுறான், என்னால முடியல, இதுக்கு அடுத்த நாள் போக முடியாது, எனக்கு தைரியமும் இல்ல, தெம்பும் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஒரு நர்ஸ், உன்னை நான் சேஃபா கீழே கூட்டிட்டு போயிடுவேன், நீ என்ன நம்பு அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்ட அவனும் உங்ககிட்ட ஹெலிகாப்டர் ஏதாவது இருக்குமா, இல்ல ஹெல்ப் பண்ண யாராவது இங்க வருவாங்களா, போன் இருக்குமான்னு கேட்கறான். இங்க பாரு தம்பி, அது எதுவுமே இல்ல, நான் தான் இங்க வந்திருக்கேன், உன்னை நான் சேஃபா கீழே கூட்டிட்டு போக போறேன் போது எதுவுமே இல்லையா, அப்ப என்னால எப்படி நகர முடியும், வாய்ப்பே இல்ல, என்னால நடக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் புலம்பி அழுதுகிட்டு இருப்பான். ஈரடியும் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, ஆபத்து, வா நம்ம ஸ்லோவா நடந்து போலாம்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு கீழே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போதுதான் கீழே ஒரு நீர்வீழ்ச்சியா பாத்திருப்பாங்க. அதுக்கு மேல மரக்கட்டைகள் இருக்கும், அதை தாண்டி நம்ம போலாம்னு சொல்லிட்டு அவனை முதல்ல போக சொல்லுவாங்க. அவன் பயப்படுவான். இதை தாண்டி போயிட்டானா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்றதுனால அவன் சரி நான் போறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை பிடிச்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது கார் ஸ்லிப் ஆகி அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துறான். தண்ணியோட ஃபோர்ஸ்னால அவன் கீழே வேகமா விழுந்துறான். ஹீரோனி இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த தண்ணி பின்னாடி வேகமா அவங்கள ஓடி போயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணும் போது இப்போ தண்ணி கிட்ட ஒரு சத்தம் கேக்குது. தண்ணியோட ஓரமா நடந்து போகும்போது பாறையை பிடிச்சிட்டு அவன் அழுதுகிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே அந்த தண்ணியை விட்டு அவனை வேகமா வெளியே எடுத்துட்டு வராங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, கண்ணை தருடான்னு சொல்லி முகத்துல பலான அரையறாங்க அவன் முழிச்சுக்கிறதுக்காக. அவனும் என்ன அடிக்காதீங்க, நான் உங்களையும் திருப்பி அடிப்பேன் போது இங்க பாரு, நீ என்ன எத்தனை வாட்டி வேணா அடிச்சுக்கோ, இப்ப கண்ணை தர்ற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புவாங்க. அவனும் சிரிப்பான். எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன், நீ ரொம்ப நேரம் தண்ணியில இருந்தா உனக்கு ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கலாம்னு சொல்லி அவனை அப்படியே பொறுமையா கூட்டிட்டு வராங்க. இப்போ பனிக்காத்து வீச ஆரம்பிக்குது. அவன் குளிர்ல நடக்கிறான். அவனை பிடிச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா உன் வீடு அங்கதான் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க. இப்போ பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த பாட்டை அவங்க 2 பெண் குழந்தைங்க இருக்கும் போது அவங்க பாடுவாங்க. அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க 2 குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு அவங்க தூங்க போயிருவாங்க. இப்ப 2 பசங்களும் கீழே விழுந்த மயக்கத்துல இருப்பாங்க. இப்ப ஹீரோனியும் அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவன் குள்ளையில நடங்கிட்டு இருப்பான். ஒரு வழியா மரத்துக்கிட்ட அவங்க வந்துருவாங்க. அங்க இருக்கிற மரத்தை பிடிச்சு அவங்க கீழே இறங்கிட்டே இருக்கும் போது ரோட்ல காரு போறத பாத்துருவாங்க. காரை பார்த்த உடனே நிறுத்துங்கன்னு கத்துவாங்க. ஆனா அவங்க வேகமா போயிருவாங்க. இதை பார்த்த ஜானும் செமையா கோவப்படுவான். டேய், காரை நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து கீழே விழுந்து கிடப்பான். ஹீரோனியும் நம்ம தான் அந்த வழியை பார்த்துட்டோம்ல, இப்படியே நடந்து போனா காருக்கும், நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டே பேசிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்களோட கார் கிட்டே வந்துருவாங்க. இங்கே வெயிட் பண்ண, நான் காரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்தா ஜான் அவனோட கார்ல ஏறி வேகமா அங்க வந்து போயிருவான். ஹீரோனியும் அவனை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவன் கேட்காமல காரை எடுத்துட்டு போயிடுவான். கடைசியில ஒரு தேங்க்ஸ் கூட அவன் சொல்லலேன்னு சொல்லி இதை பார்த்த ஹீரோனியும் ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. அப்படியே அங்கிட்ட இருக்கிற உணவெல்லாம் சாப்பிடுறாங்க. இப்ப திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம் போறாங்க. அவங்களோட உடம்புல எல்லா இடத்துலயும் எக்கச்சக்கமான கீறல்கள் இருக்கு. அந்த வலியை விடவும் காப்பாத்தினவன் தன்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம கார்ல வேகமா போனதை நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப அவங்க எழுந்தவங்களோட பசங்களோட ரூமுக்குள்ள போறாங்க. அந்த 2 பசங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவங்க குழந்தைங்களை பிடிச்சு உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நான் அம்மா காப்பாத்துறேன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இப்ப ஹீரோனி கணத்தை வந்து பாக்குறாங்க. இதெல்லாம் கனவுதான். இப்ப அவங்களும் அவங்க கிச்சனுக்கு வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. நியூஸ பாத்தியா, அதை பாரு, அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்றத சொல்லுவார். ஹீரோனும் என்னவா இருக்கும்னு சொல்லி நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தா இவங்க காப்பாத்த அந்த ஜான்ன்றவன் தன்னை ஒரு லேடி காப்பாத்தினாங்க. ஆனா அவங்க யாருன்னு தெரியல, நான் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன், ஏன்னா அவங்க தான் டேக் கேர் பண்ணி உயிரோட என்ன காப்பாத்தாங்கன்னு சொல்லி ஹீரோனியை பத்தி அவன் பெருமையா பேசியிருப்பான். இந்த விஷயம் எல்லா நியூஸ் சேனலுக்கும் தெரிஞ்சிடும். இப்ப ஹீரோனியும்
வேகமா அவங்க காரை நிறுத்தின இடத்துக்கு போறாங்க. அங்க தேடி பாக்குறாங்க, அவன் இல்ல. அவன் இருந்த அந்த இடத்துலயும் உட்கார்ந்து பாக்குறாங்க. அவனோட ஞாபகங்கள் அவங்களுக்கு இருக்கு. இப்ப அவங்களும் லாஸ்ட் இவங்கள பத்தி சொன்ன அந்த சேனலுக்கு கால் பண்ணி அவனை பத்தி ஏதாவது டேட்டா தெரிஞ்சுதான்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், அவங்கள பத்தி சொன்னா கடைசியில அவனோட போன் நம்பரும் அவன் பேரு எங்களுக்கு தெரியல அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவனோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கான், ஓகேவான்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஹிரணிய பார்த்த உடனே, நீங்க தானேப்பா, உங்களை தேடிதான் வந்த, நீங்க அந்த ஆளுக்கு உதவி பண்ணதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னும் போது ஹீரோனி அந்த லேடி இல்ல, அவங்க காணாம போயிட்டாங்கன்னும் போது அவன் சிரிப்பான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி உங்களோட முகம் தெரியும். அப்படியா, சரி, அந்த லேடி வந்தாங்கன்னா அவங்கள தேடி நான் வந்தேன், அவங்க பண உதவிக்கு நன்றி சொன்னு சொல்லுங்கன்னும் போது ஹீரோனும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவங்களுக்கு டீ தருவாங்க. இவரு பிரஸ் மீடியா சேர்ந்தவர். இவரு, நீங்க காப்பாத்தினா அந்த ஆளோட பேர் ஏதாவது தெரியுமா, நீங்க ஜான் சொன்னீங்க, ஆனா அவரோட உண்மையான பேரும் இல்ல, அவர் எதுக்கு அங்க மலைக்கு உச்சில இருந்தாரு, அதுவும் அந்த காஸ்டியூமோட அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியல, அது மட்டும் இல்லாம அவரோட ஆடையை அவர் எது வேணா போட்டுக்கிட்டு இருக்கட்டுமே, அதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா ஹீரோனி கேட்பாங்க. கரெக்ட் தான், சரி நீங்க எதுக்கு அவரை பத்தி கேக்குறீங்க, இல்ல நாங்க அவரை தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, உங்களுக்கு ஏதாவது அவரை பத்தி தெரியுமான்னு கேட்க வந்தனும் போது இல்ல எனக்கு தெரியலன்றதை ஹீரோனி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோனி காரை வேகமா ஓட்டிட்டு போய் ஷாப்புக்கு போறாங்க. அங்க ஜான் இருப்பான். அவனை பார்த்த உடனே ஹீரோனி சைலண்டா உட்காடுறாங்க. அவனும், இந்தாங்க உங்களோட ட்ரெஸ், நீங்க எனக்கு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போனேன், என்னால இன்னுமே நம்ப முடியல, இதுக்கு அடுத்த நாள் அவளோட முகத்தை பார்க்க முடியாது, அவளோட சிரிப்பு சத்தத்தை கேட்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு அது கூட தெரியல. அவளை தேடி நான் அந்த மலைக்கு வந்தேன், அவளோட குரல் கேட்கும், அவளை ஒரு வாட்டியா நான் பார்த்துடுவேன்னு சொல்லி அவளுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அதுக்கடுத்த நேரம் அங்க வந்து நகர முடியல, கண்ணு மூடிட்டு அவ குரலை கேட்கறதுக்காக வெயிட் பண்ண. எனக்கு அவளை ரொம்பவும் பிடிக்கும், அவ இறந்துட்டான்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா என்னோட மனசு அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா அவன் பேசுவான். என்னோட காதலியோட குரலை கேட்ப நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அப்ப நீங்க வந்தீங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, உங்களோட உதவி என்னால மறக்கவே முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு பேசுவான். அவ இல்லாத வாழ்க்கையினால வாழ முடியல, நான் கஷ்டப்பட்டேன், நான் சூசைட் பண்றதுக்காக தான் அங்க போனேன், ஆனா நீங்க என் வாழ்க்கையை மாத்திட்டீங்கன்ற மாதிரி அவன் பேசும்போது ஹீரோனே அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 2 பெண் குழந்தைங்க, ஒருத்திக்கு 5, ஒருத்திக்கு 6 வயசு ஆகுது. நைட் அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நான் என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். கேஸ் லீக் ஆயிருக்கு, அவங்க மூச்சு விட முடியாம திணறி இறந்து போயிட்டாங்க பெட்ல. அந்த டைம் நானும் எழுந்தேன், எனக்கு அந்த கேஸ்னால கேரா இருந்தது, என்னால நடக்க முடியல. தரையையும் அங்க இருக்கிற கபடியும் பிடிச்சு என்னோட பெண்களோட ரூமுக்கு போனேன், அவங்களை கட்டி அணைச்ச, எழுந்துரும், நான் அம்மா காப்பாத்துருவேன்னு சொன்னேன், ஆனா என்னால அதை பண்ண முடியல, நான் அவங்களை இழந்துட்டேன். அவங்க இறந்த பிறகு என்னோட வாழ்க்கையை அதுக்கடுத்தது எதை நோக்கி போகும் தெரியல, நானும் சூசைட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா குளிர்ந்த காத்தும் இந்த வானிலையும் என்னோட எண்ணத்தை மாத்துச்சு முழுசாவே. இவ்வளவு அழகான இந்த உலகத்துல நம்ம வாழாம வேற யாரு இங்க வாழ போறா, நம்ம இங்க வாழணும், உனக்கும் எல்லா விஷயமும் மாறும், நீயும் இங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாங்க. இப்ப ஹீரோனி அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க குழந்தைங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே ஞாபகமா வருது. திரும்பவும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டுல உண்மையான அந்த ஹீரோனி யாருன்றத காமிக்கிறாங்க. அவங்க 4 குழந்தைங்களை தத்து எடுத்தாங்க. அப்படி ஒரு நாள் ஜான்ன்ற ஒருத்தரை சந்திச்சாங்க. அவருக்கு உதவி பண்ணனால அவங்க வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தருக்கு செய்யற சின்ன உதவி அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சோ அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.